காட்டுல ஒரு மயில் இருந்துச்சு. அதோட அழகான வண்ணமயமான தோகையினால அடிக்கடி நடனமாடி அடுத்தவங்களை சீண்டி பார்க்கும். ஆஹா, எனக்கு எவ்வளவு அழகான தோகைகள் இருக்குது, இந்த காடே என்னுடைய அழகுனாலதான் பெருமை அடைஞ்சிருக்கு, என்ன போல வண்ணமயமான தோகைகள் யாருக்காவது இங்க உண்டா அப்படின்னு சொன்னுச்சு. அதை கிண்டல் புரியாத காகம் சொன்னுச்சான், உனது வண்ணமயமான தோகையும் உனது ஆடலும் மிகவும் அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னுச்சான். அதுக்கு மயில் சொன்னுச்சான், என்னை ரசிக்க வேண்டுங்கிறதுக்காகவே கடவுள் என்னை இவ்வளவு அழகா படைச்சிருக்காது தெரியுமா அப்படின்னு சொன்னுச்சான். எனக்கும் உன்ன மாதிரி வண்ணமயமான உடலும் சிறகுகளும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு புறா சொன்னுச்சான். அதுக்கு மயில், என்ன உனக்கா வாய்ப்பே கிடையாது, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஏளனமா சிரிச்சுச்சான். காட்டுல உள்ள மற்ற பறவையெல்லாம் கோவப்பட்டுச்சான். நீ இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாது, உனக்கு யார் தகுதியோ அவங்க கூட இனிமே நீ சேர்ந்துக்கோ, நாங்க இனிமே அவங்க கூட சேர மாட்டோம், வாங்க இவனை விட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் கோச்சுக்கிட்டு போயிருச்சான். நீங்க போனா போங்க, என்ன மாதிரி அழகுள்ளவன் மட்டும்தான் என் கூட நண்பனா இருக்க முடியும் அப்படின்னு மயில் மீண்டும் கர்வப்பட்டுச்சான். ஒரு நாள் மயில் நதிக்கரை பக்கமா நடந்து போச்சான். அங்க நாரைய பார்த்துச்சான். நாரையோட அழகான கால்களும் அதோட வளைந்த கழுத்தையும் பார்த்து மயில் அசந்து போச்சான். எவ்வளவு அழகா இருக்கு, என்ன நம்மள மாதிரி ஒரு வண்ணமயமான தோகை மட்டும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். எனக்கு எவ்வளவு வண்ணமயமான தோகை, எவ்வளவு வண்ணம், எவ்வளவு அழகு அப்படின்னு கொஞ்சம் அகத்தோட நாரைய பார்த்துச்சான். ஆனா நாரை அந்த மயிலை கண்டுக்கவே இல்லையா. அது அதோட வேலையை தொடர்ந்து செஞ்சுச்சான். ஒரே மயில் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அந்த நாரைக்கு முன்னாடி போய் நின்னுச்சு, நாரைக்கிட்ட பேச்சு கொடுத்துச்சான். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு மயில் நாரைக்கிட்ட சொன்னிச்சான். நாரை அதுக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு அதோட வேலையை மீண்டும் தொடர்ந்துச்சான். உடனே மயில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நின்று அதோட முழு அழகும் தெரியும்படி அழகாக நடனமாடிச்சான். ஆனாலும் நாரை இப்பயும் அதை கண்டுக்கவே இல்லையா. மயிலுக்கு ஒரே ஏமாற்றம். எவ்வளவு அழகா நடனமாடுறேன், இவன் என்னை பார்த்து என் அழகை பார்த்து வியக்கவே மாட்டேங்கிறானே, இவனுக்கு என்ன ஆச்சு, என்னை பிடிக்கலையா, இவனுக்கு மட்டும் ஏன் பிடிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு மயில் நாரைக்கிட்ட போய் கேட்டுச்சான். என் முழு வண்ணத்தொகையும் விரிச்சு நடனமாடுறேன், உனக்கு சின்ன சிறகுகள் தான் இருக்கு, என்னை பார்த்து உனக்கு வர்ணிக்க கூட தெரியல, உனக்கு அழக ரசிக்கவே தெரியலனதுக்கு நாரை கெக்கப்புக்கான்னு ஒரே சிரிப்பு சிரிச்சுச்சான். உன் தோகை ரொம்ப பெருசுதான், அழகாக தான் இருக்கு, வண்ணமயமா இருக்கு, ஒத்துக்கிறேன். என்னுடைய சிறகு ரொம்ப சின்னதாக தான் இருக்கு, வண்ணம் இல்லாம தான் இருக்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால நான் நினைச்ச இடத்துக்கு, விரும்பிய இடத்துக்கு பறந்து செல்ல முடியும். உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? நான் வானத்துல எங்கனாலும் பறந்து போவேன், எப்படினாலும் இருப்பேன், உலகத்தை ரசிச்சு பார்ப்பேன், அதெல்லாம் உன்னால முடியுமா? சொல்லு சொல்லு அப்படின்னுச்சான். மயிலுக்கு இப்போ ஒரே சோகமாயிடுச்சான். ஐயோ நம்மளால முடியாதே அப்படின்னுச்சான். அப்ப நாரை சொன்னிச்சான், உன் அகத்தை கொஞ்சம் குறை, உன் கர்வத்தை குறை, அடக்கம் தான் எல்லாத்துலயும் உயர்ந்த பண்பு, கர்வத்தை குறைச்சிட்டு நீ ஒழுங்கா இருக்க வழியை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வானத்துல போய் அழகா பறக்க போறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு மற்ற பறவைகள் எல்லாம் மயிலை பார்த்து சிரிச்சுச்சான். மயில் தன்னுடைய கர்வத்தை அப்படியே குறைச்சிருச்சான். நாரை சொன்னதை கேட்டுக்குச்சான். நாரை அந்த அழகிய வானத்துல வானவிலுக்கு நடுவில் பறந்து செல்றத மயில் பார்த்துச்சான். மற்ற பறவைகள்லாம் அதை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சு அதோட திமிரை அடக்குச்சான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.